ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடி சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம், தாரணையில் மனுடர் உயிரடைந்தோங்க தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தாரணையில் மனுடர் தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். ஆருவியாய் அடியார் நமஸ்காரம், ஆருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நமஸ்காரம். ஆமை கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் படைத்த பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். ஆருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். ஆமென். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆமென். ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில். மறுபடி சொல்லுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாரகம் நீரே, தாபரம் நீரே, தாரகம் நீரே, தாரியம் நீரே, தாபரம் நீரே, தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை, எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே ஆமென். சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சொல்லுங்க, சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, அவருக்கே துதி, அவருக்கே ஸ்தோத்திரங்கள். ஹalleluya ஹalleluya. எல்லா காலத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே, எல்லா காலத்திலும் உயர்ந்திருப்பவர் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவியாய் இருக்கிறவர், நம்முடைய உயர்வானாலும் தாழ்வானாலும் மேன்மையானாலும் வருத்தமானாலும் ஹalleluya எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிற தெய்வத்திற்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஹalleluya நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அவரை போல வேற ஒரு தெய்வம் இல்லை. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை போல வேற இரட்சகர் இல்லை, அவரை போல நம்மை விடுவிக்கிறவர் வேறொருவரும் இல்லை. ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. நம்மை மீட்டு கொண்டவர் அவர் நல்லவர். ஹalleluya. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya ஹalleluya. அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றால் அவருடைய வல்லமைக்கு நிகர் வேறொருவரும் இல்லை. ஹalleluya. அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்றால் அவர் செய்கிற அதிசயத்திற்கு நிகராக, அவர் செய்கிறதான காரியங்களுக்கு நிகராக செய்யக்கூடிய ஒருவரும் இல்லை. ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை குணப்படுத்துகிறவர் என்றால் அவருக்கு மேலாக குணப்படுத்த வேறொருவரும் இல்லை. ஹalleluya. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya
ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. ஹalleluya. எந்த காரியத்தில் எடுத்தாலும் அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. ஹalleluya. பரிசுத்தமானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, எந்த காரியத்திலும் நம்முடைய தெய்வத்திற்கு நிகர் ஒருவரும் இல்லை. ஹalleluya. ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. சேர்ந்து பாடுவோம். உம்மை போல
போல பரிசுத்தர். ஆமென். உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. சொல்லுங்க. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேலென் ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர். ஆமென். உம்மை போல சொல்லுங்க. உம்மை போல பரிசுத்தர், உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென். உம்மை போல பரிசுத்தர் இயேசுவே. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல ரட்சகர். ஆமென். உம்மை போல ஒருவரும் இல்லை. ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவரை போல ரட்சகர், அவரை போல பரிசுத்தர், அவரை போல நல்லவர், அவரை போல நம்மை விசாரிக்கிறவர், அவரை போல நம்மை தேற்றுகிறவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அறிந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அறிந்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை போல பாடுபட்டு, ஹல்லேலூயா, நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம போற பாதைகள், நாம் கடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவரை போல நம்மை விசாரிப்பதற்கு, அவரை போல நம்மை நேசிப்பதற்கு, அவரை போல நம்ம ரட்சிப்பதற்கு வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கொம்பு என் இருதயம் ஆண்டவரிலே மகிழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல ரட்சகர். ஆமென். உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென் ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல
சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை அறிக்கையிட அவர் அவைகளிலே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உம்மை போல அவரை உயர்த்துவோம். ஆமென். நீங்க தான்ப்பா, உங்களை போல என்னை நடத்த ஒருவரும் இல்லை. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 ஆமென். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க. சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவரை, நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மை தான், ஓ, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு, ஓ, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். மறுபடி சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத, ஆமென், அற்புதம் செய்திடுங்க. விசுவாசத்தோட இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்ன யோபு அறிக்கை பண்ணினது போல, ஆண்டவரே, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சரியும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் ஆமென். ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். உம்மை தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க, யெகோவா, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன்,
நீர் செய்ய வல்லவர் என்று யெகோவா ஈரே எந்த தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பேன். ஆமென். யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் ஆமென் கர்த்தருக்குள் நல்ல மகிழ்ச்சியோட அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் விசுவாசிக்கிறவர்கள் மன மகிழ்ச்சியோட ஆமென் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. ஓஹோ யெகோவா ஈரே. ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். சத்திலே கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே சொல்லுங்க. ஆமென். அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எந்த தேவன். முடிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஈரே யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க விசுவாசத்தோட. யெகோவா ஈரே எந்த தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசத்தோட. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட. சொல்லுங்க மறுபடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே. ஆமென். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன். சொல்லுங்க. தேவைகள் ஆமென். யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பேன். ஓ ஹல்லேலூயா. எந்த தேவன். சொல்லுங்க சொல்லுங்க. நாளும் சுகம் தருவீரே. விசுவாசத்தோட அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் ஆமென். தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஓ யெகோவா ஈரே எந்த சகதரரே. ஆவியானவரே. ஓ விசுவாசத்தோட பாடுகிற எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவர். சபையாராய் நாங்கள்
பாடுகிறோம். நீர் எங்கள் யெகோவாயீர், நீர் எங்கள் யெகோவா ராஃபா, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். உம்முடைய வார்த்தையை நம்பி ஹல்லேலூயா நாங்கள் பாடுகிறோம். யெகோவாயீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கவலை என்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதனலரம ஷகதனலரதியந்தரபலமோ. எங்களை நடத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிற எங்கள் ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்புகிறவர், நம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புகிறவர். நம்முடைய வெறுமையான பாத்திரங்களை அவர் தம்முடைய தண்ணீரினாலே நிரப்புகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால நம்முடைய இருதயம் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணுங்க. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா அவருடைய பிரசன்னத்தினாலே எப்பொழுதும் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மள உண்டாகணுமே. பாத்திரம் வெறுமையா இருந்துச்சுன்னா, வீடு காலியா இருக்குன்னு சொல்லி பிசாசானவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார்ந்துருவான். ஆனா நம்ம பாத்திரம் அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை டேக் கேர் பண்ணிக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வெறுமையா இருக்குமா, ஆகா வெறுமையா இருக்கு, வீடு காலியா இருக்கு, நல்லா கூட்டி அலங்கரிக்கப்பட்ட வீடா இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத குப்பைகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துருவாங்க. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்துல நிறைந்தவர்களாக, அவருடைய வார்த்தையினாலே நம்ம நிறைந்தவர்களாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நம் மூலமாக, நம்மை கொண்டு, நம்முடைய கரங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவாரு. ஓ ஷகதனலரதியம் தரபலமோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரை எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை நம்ம காலியான பாத்திரமாக வெறுமையா இருப்போமாகில் ஆண்டவரே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க சொல்லுங்க. நிரப்பி வெறுமையான பாத்திரத்தை வல்லமையாலே, வல்லமையாலே நிரப்பிடுங்க சொல்லுங்க. நிரப்பிடுங்க என்ன. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நல்ல முழு உள்ளத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் வெறுமையான பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே, ஒரு குறை கொடுத்த போல இருக்கிற ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவரே என்னை நிரப்புங்க. எப்பொழுதும் ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இந்த தப்பா பண்ணிட்டேன், இனி ஆண்டவரே உன் பக்கம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்ப நிலையிலே நம்ம நிற்கிற அந்த அனுபவத்திலே நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறோம். ஹல்லேலூயா. நாட்களை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை, மேலான அனுபவம், உன்னத அனுபவங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டுமே. அவருடைய மகிமையினால்
வல்லமையினால நான் நிரப்பப்படணுமே. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கணும். கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்யணும். ஏதோ ஒன்றுமில்லாத வெறுமையை போல என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, என் ஓட்டம் இருந்துடக்கூடாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி வாஞ்சையுள்ளவர்களை ஆண்டவர் நிரப்பவர் வல்லவர். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே. நிரப்பிடும் சொல்லுங்க சொல்லுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க, சொல்லுங்க ஆண்டவரே. நிரப்பிடுங்க ஆவியினாலே. ஓ நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, என்ன நிரப்பு, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியானவரே ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்புவீராக. பெருமையான ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நிரப்புவீராக. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தவர்களாக, ஆவியானவரே என் பாத்திரத்தை நிரப்பிருங்கப்பா, என் சிந்தனையை நிரப்பிருங்க ஆவியானவரே. என் வாயின் வார்த்தைகளிலே உம்முடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ரகதனலரம் ஆவிலே அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய வரங்களை பெற்றவர்கள் நல்ல கொஞ்ச நேரம் பேசுங்க. ஓ ரகதனலரமோ ஹல்லேலூயா. மற்றவங்க கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்ன நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காக பயன்படுகிற பாத்திரமாக ஒரு பேதுருவை போல, ஒரு பவுலை போல ஹல்லேலூயா என்னையும் பயன்படுத்துங்கப்பா, என்னையும் பயன்படுத்துங்க ஆவியானவரே. ஷகதனலரதியம் தரபதமோ. ஓ ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. சும்மா இருக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது, நாவினாலே அவரை பாடும் பொழுது, நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஓ நிரப்புங்க ஆவியானவரே. நிரப்பிடுங்க 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 என்னையே. சொல்லுங்க சொல்லுங்க, நிரப்பிடுங்க 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 என்னையே. ஆவியை நிரப்புங்க
ரெண்டு கரங்களை உயர்த்தி தேற்றிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவர் வரும்பொழுது அவர் தேற்றரவாளனாய் வருகிறார். ஆவியானவரே எங்களை தேற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கையை தட்டுறதுக்கு அல்ல, அவர் தேற்றரவாளன். அவர் நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு பாதைகளை காண்பிக்கிறவர். சொல்லுங்க, உங்க ஆவியின் அபிஷேகத்தினால். அதுக்குதான் அபிஷேகம் தேவை, அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக. தேற்றிடுங்க என்னையே அபிஷேகத்தால் தேற்றிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் தேற்றிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் தேற்றிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் தேற்றிடுங்க என்னையே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய ஆவியின் வரங்களினால் என்னை அலங்கரிப்பீராக. என்னை புது படைப்பாக மாற்றுவீராக. என்னை புது சிருஷ்டியாக மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற வேண்டாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போவதாக. ஒரு விசை ஆண்டவரே எங்களை நீ நிரப்புவீராக. எங்களை நீ நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா இன்னும் இன்னும் ஹல்லேலூயா தேவன் விரும்புகிறதான, தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் ஆண்டவரே, எங்களை நீர் நிரப்பி எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நீங்க நிரப்பாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம்ப்பா. நாங்கள் பயனற்ற நிலத்தை போல நாங்கள் ஆயிருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை பிரயோஜனம் உள்ள தகுதி உள்ள பாத்திரமாக எங்களை உமக்கு முன்பதாக நீர் நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில்
வைத்து உருவாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ரெண்டு கையை உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு ஆராதனையை, உமக்கு உகந்த ஒரு பலியை நாங்கள் செலுத்த உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய மகிமையை எங்களிடத்தில் நீர் வெளிப்படுத்தி அருளுவீராக. உம்முடைய வல்லமையை எங்களிடத்தில் வெளிப்படுத்துவீராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசணும். இது நாங்கள் உம்மை சந்திக்கிறதான ஒரு இடம். நீங்கள் எங்களை சந்திக்கிறதான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்படணும். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்குறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் வரல. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும்படியாக, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாரம்பரியமாய் நாங்கள் வந்து தொழுது கொண்டு பாரம்பரியமாய் ஆண்டவரே காரியங்களை கடைபிடித்து வாழ்வதற்காக அல்ல, பக்தி விருத்தி உண்டாகுவதற்கும் பரிசுத்தம் அடைவதற்கும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கும், இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் திருப்தியோடு கூட மனநிறைவோடு கூட உமக்கு முன்பதாக நாங்கள் வாழ்ந்து பிழைத்திருப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீங்கள் இடைப்படுவீராக. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா.
இந்த ஆலய கட்டுமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஆச்சரியமான கிருபையினால் இந்த வேலைகளை ஆண்டவர் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து இருக்கிற வேலைகளை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய ஆண்டவர் செய்கிறார், நம்முடைய தேவன் செய்கிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். இந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏராளமான சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். என்னால் புரிந்து கொள்ள முடியாத, சொல்லுங்க, என்னால் புரிந்து கொள்ள முடியாத, ஆமேன், என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். எலிகு என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் யோபுவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோபுவோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக பாஸ்டமாவும் அழகாக ஆராதனைக்குள்ளாக நடத்தினாங்க. நானும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னது கிடையாது, ஒரு நாளும் சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாகவே அந்த ஆராதனை நேரத்திலேயே ஆவியானவர் நம்மை சரியாய் கைட் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்மால் கிரகிக்க கூடாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, விளங்கி கொள்ள முடியாத ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆச்சரியமான தேவன் இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்காக இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக ஒரு சரணத்தை நாம் பாடிட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் இயலாமையில் நீர் செயல்படுவி. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடி, ஆண்டவரே எங்களால் முடியாதுப்பா, எங்களுடைய சுய ஞானத்தினாலே எங்களுடைய சுய அறிவினால் முடியாத ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய தயவினாலே எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமாக. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஜபத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமாக. காரியம் செய்வீர். சர்வ ஞானியே ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாஸ்டம் ஆராதனை நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வதற்கு அதற்கு முன்பதாக அவர் நம்மை நிரப்ப வேண்டும். அவருடைய வார்த்தையினால் நம்மை நிரப்ப வேண்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படியும் வாழ்வேன், நான் எப்படியும் இருப்பேன், தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது எப்படிங்க முடியும்? என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக, ஆமென், தேவன் எதிர்பார்க்கிற அந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல அடித்து சொல்லுகிறேன், தேவன் கிரகிக்க கூடாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அற்புதங்கள் அவராலே, ஆமென், செய்யக்கூடும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த நேரத்தில், எந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் பியூரிஃபை ஆகணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும், இன்னும் தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு இடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு இடம், அது என்ன தேவன் விரும்புகிறதான ஒரு இடம்? இந்த யோபுவின் புஸ்தகத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. யோபுவை பற்றியதான சாட்சியை நாம் இந்த யோபுவின் புஸ்தகத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 1வது அதிகாரத்தில் யோபுவை பற்றியதான அந்த வாழ்க்கை முறைமைகள் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி இந்த யோபு தேவனுக்கு முன்பதாக வாழ்ந்தான் என்கிறதான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு இருந்தும் இந்த யோபுவினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன, என்னெல்லாம் இருந்துச்சு? கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். யோபுவினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு? இந்த முதல் அதிகாரத்தில் யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன சொல்லுங்களேன். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். அப்புறம் இதே காரியத்தை தேவனாகிய கர்த்தர் சாத்தானுக்கு முன்பதாக சவால் விட்டும் சொல்லுகிறார். 8வது வசனத்தில் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் சாட்சி கொடுக்கிறாரு. என்ன? இவனை போல, என் தாசனாகிய யோபுவை போல உத்தமனாக, சன்மார்க்கனாக, பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை. அல்லேலூயா. இந்த சாட்சி யாருக்காவது உண்டா?
இங்க இருக்கிற யாருக்காவது இந்த சாட்சி உண்டா? யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இன்னும் யோபுவை பற்றி இங்கு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன? யோபு வேற என்ன இருக்குது? யோபு புஸ்தகமே வாசிக்கலையா? யோபு ஒரு காரியத்திலையும் பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. தன் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் தன் நாவினால் கூட அவன் என்ன செய்யவில்லையாம்? தன் உதடுகளினால், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்லாம் யோபு சொன்னார். இந்த யோபுவினிடத்திலையும் இவ்வளவு தூரம் சாட்சியாய் வாழ்ந்ததான யோபுவினிடத்திலையும் கர்த்தர் எதிர்பார்த்ததான சில ஆவிக்குரிய மாற்றங்கள், கர்த்தர் எதிர்பார்த்ததான சில தன்மைகள் இந்த யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். இடைப்பட்ட நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யோபுவினுடைய முதல் அதிகாரம், கடைசி அதிகாரம், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இடைப்பட்டதான அந்த அதிகாரங்களில் யோபுவினிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறதான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த யோபுவை சந்திக்கும்படியாக 4 நண்பர்கள் வருகிறார்கள். 4 பேரும் ஆறுதல் சொல்லும்படியாக வர்றாங்க. அதில் ஆறுதல் சொல்லுகிறோம் அப்படிங்கிறதான பேரில் அவர்களுடைய அறிவுக்கு எட்டின விதத்தில் அவங்க யோபுவினிடத்தில் பதில் சொல்கிறாங்க. ஏதாவது நீர் தப்பு பண்ணியிருக்கலாம், நீர் செய்த தவறு நிமித்தமாக தான் இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீரு. அவர்களுடைய அறிவுக்கு எட்டின விதத்தில் அந்த நண்பர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோபு இன்னும் தேவனை பற்றி சரியாக அறிய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அல்லேலூயா. யோபுவுக்கு தெரியாது தன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது ஒன்றும் தெரியாது. எல்லாம் திடீரென்று ஒரு நாள் போனது. வாழ்க்கை கேள்விக்குறியானது. தேவன் ஒருவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்கிறதான கேள்வி யோபுவுக்குள் இருந்திருக்கும். ஆனால் அந்த முதல் அதிகாரத்தில் யோபு தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். அல்லேலூயா. இந்த யோபு என்னைக்கு மனிதர்களோடு கூட, நண்பர்களோடு கூட சம்பாஷணை பண்ணி பேச ஆரம்பித்தானோ, யோபு தன்னுடைய நாவினால் பாவம் செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புதிதாக இருக்கிறதோ? இந்த யோபு 1வது அதிகாரத்திலிருந்து 1வது அதிகாரம் முழுமையும், 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யோபுவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை. தேவனை பற்றியதான குறை அவனிடத்தில் இல்லை. தேவனை பற்றியதான சாட்சி அவனுக்கு பரிபூரணமாக இருந்தது அப்படின்னு இந்த வசனங்கள் நாம் வாசிக்க முடியும். ஆனால் என்றைக்கு 11வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 11வது வசனம். பன்னிரெண்டாவது வசனம், 13வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது. சுருக்கமாக சில காரியங்களை சொல்கிறேன். யோபுவுக்கு எல்லாமே யோபு விட்டு இழந்து போனான். இப்போ தன்னுடைய சரீரத்திலையும் பலவீனத்தோடு கூட ஓட்டை எடுத்து
சரீரத்தில் சுரண்டுகிற நிலைமையில், முழுவதும் பருக்களால் நிறைந்த ஒரு நிலைமையில், பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் யோபு காணப்படுறாரு. இதுவரைக்கும் தேவனுக்கு முன்பதாக எந்த விதத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலைமையில் அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் யோபுவை சந்திக்கும்படியாக நண்பர்கள் வருகிறார்கள். இங்கே 3 நண்பர்கள் முதலாவது வர்றாங்க. நண்பர்கள் வந்து அவனுடைய பரிதாப நிலைமையை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் 7 நாள் யோபுவோடு கூட தரையில் உட்கார்ந்து அவனுடைய காரியத்தை நினச்சி யோசித்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. அதை தொடர்ந்து நண்பர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, யோபுவும் பேச ஆரம்பிக்கிறார். 3வது அதிகாரத்திலிருந்து கடைசி 37வது அதிகாரம் வரைக்கும் அப்படிதானே, 37வது அதிகாரம் வரைக்கும் நண்பர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது யோபுவனுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத சில குணாதிசயங்கள் எல்லாம் அவனுக்குள் இருந்து வெளிப்பட்டது என்று யோபுவின் புஸ்தகத்தில் ஆவியானவரை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன என்பதை கண்டறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவன் விரும்புகிற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை தகுதிப்படுத்துவாராக. அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற வரைக்கும் சத்துரு நம்மை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு, சாத்தான் நம்மை கை நீட்டி குற்றப்படுத்த முடியாதபடிக்கு நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நாம் வாழ முடியும். ஆனால் என்றைக்கு நம்முடைய காரியங்களை மனிதர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோமோ, அல்லது என்றைக்கு தேவனை விட்டு நாம் மனிதர்களோடு கூட நாம் அதிகமாய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஆமென், நம்முடைய நாவிலே பாவம் வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு அதிகமாய் தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான யோபுவா இப்படியெல்லாம் பேசினாரா அப்படின்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியப்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, தேவனை விட்டு மனிதர்களோடு கூட மனிதர்கள் இவைகளை புரிந்து கொள்வார்கள் என்று மாறி 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 சொற்களின் மிகுதியினால என்ன பிறப்பிக்குமா, என்ன வருமா, பாவம் வருமாம். அதிகமாய் பேசுவது நிமித்தமாக. அதனால ஜனங்களோடு கூட, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது சொந்தக்காரங்களோ அல்லது உறவுக்காரங்களோ அவங்களிடத்தில் பேசுகிறதுல கவனமாய் பேச, நிதானமாய் பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். அதிக பேச்சினாலே பாவம் யோபுவுக்குள் வெளிப்பட்டது. அவனை அறியாதபடிக்கு பாவம் வந்துச்சு. ஆமென். கர்த்தர் அவனுடைய பாவங்களையும் ஆமென் சரி செய்து கடைசி 42வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிறிதளவு பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து விடாதபடிக்கு பாஸ்டம் ஆராதனை நடத்தும் பொழுது ஆமென், இருதயம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு சத்துருவானவன் என்ன செய்வானா, உள்ள வருவானா. அவன் உள்ள வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இணைந்திருக்க, இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இங்க யோபு 3வது அதிகாரத்தை பாருங்க. யோபுவினுடைய 3வது அதிகாரத்தில் அந்த நண்பர்களை பார்த்து யோபு இப்படி பேச தொடங்குகிறார். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நிறைய சொல்றார். யோபு பிறந்த நாளை சபித்து, இப்படி ஒரு நாள் எந்த மாத லிஸ்ட்லையும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்படி ஒரு நாள் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக அப்படின்லாம் சொல்லி யோபு அந்த நாளை குறித்து அவ்வளவு வேதனையின் மிகுதியில் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். பிறந்த நாளை சபிக்கிறார். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தேன்,
நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவனை என்னை அழிச்சிருக்கலாமே, என்னை கொன்று போட்டிருக்கலாமே, ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு யோபு தன்னுடைய வேதனையின் மிகுதியில் சொல்கிறார். வேதனையின் மிகுதியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவிலே ஆமென் பாவம் பிறவாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் படைத்த எல்லா நாளும் அது ஆசீர்வாதமான நாள், அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் சபிக்கப்பட்ட நாள் அல்ல, ஒரு நாளும் சாபத்துக்குரிய நாள் அல்ல. தேவன் படைத்த எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமேன். கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு நாள் பார்க்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட நாளை பார்த்து, குறிப்பிட்ட நேரத்தை பார்த்து அந்த முக்கியமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதான செயல்படுகிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த சபைக்குள்ளே இருக்கிற யாரும் நேரத்தையோ காலத்தையோ இந்த நேரம் இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்த்து என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கையை பிடிச்சி சொல்லுங்கள், தேவன் படைத்த எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிலர் சொல்லுவாங்க, கரெக்டாக பாஸ்டரையா இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சக்கூடாது, போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தேவன் சிருஷ்டித்த எல்லா நாளும் நல்ல நாளே. ஒரு நாள் இந்த கேலண்டருக்கு பின்னாடி உள்ள அந்த நாளை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. வருடம் முழுவதும் 365 நாளும் கர்த்தர் நமக்கு அற்புதமான நல்ல நாளாகவே கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததான இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த யோபு அவனுடைய பிறந்த நாளை அவ்வளவு அதெல்லாம் நம்ம வாசிக்கவே முடியாது. 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக அப்படிலாம் சொல்லிட்டு, எதற்காக என்னை தாயின் வயிற்றில் ஆண்டவர் என்னை உருவாக்கினார், எதற்காக நான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்படிலாம் சொல்லி இந்த யோபு வேதனை உச்சக்கட்டத்தில் சொல்கிறாரு. ஆமீன். யோபு ஆண்டவராகிய தேவன் யோபு சொல்கிற வார்த்தையெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன யோசிக்கிறோம், எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். ஆமேன். நம்முடைய நாவிலே பாவம் பெறவாதபடிக்கு, நம்முடைய சிந்தையிலே ஆமேன் பாவம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிறந்தேன், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன், நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரும் ஒருத்தருடைய வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. வந்திருக்குதா உங்கள் வாயில்? வந்துருச்சுன்னா ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, நான் தெரியாமல் பேசிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி வரவே இல்லைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இல்லை, நான் அப்படி ஒரு நாள் கூட நான் யோசித்தது கிடையாது. அப்படி யாராவது இருக்கீங்களா? அங்கே ஒரு ஆள் கையை உயர்த்துறாங்க. சரி, அப்படி சொல்லாது இருந்தால் கர்த்தருடைய பிரியம் இன்னும் உங்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நான் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தேன், எதுக்காக நான் செத்தா நல்லா இருக்கும், நான் செத்துட்டா எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சிடும், சரியாயிரும், நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறேன், எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு தேவ பிள்ளைகளுடைய வாயில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அல்லேலூயா. சில குடும்பத்தில் சண்டை அதிகமாக வலு பெற்றுருச்சு அப்படின்னா தாறுமாறாக வாயில் என்ன செஞ்சிடும், வார்த்தை வந்துடும், தாறுமாறாக வந்துடும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆமென் பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இருக்குல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரலாம், ஆனால் அதில் பாவம் வந்துடக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா. இன்னும் இந்த யோபுவை குறித்து எலிகூ
ஆமீன் நிறைய காரியங்களை இந்த யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறார். யோபுவுக்கு அது தெரியலை. ஆனால் யோபுவை குறித்து எலிகு சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்ப்போமா? 32வது அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனம் இல்லை 32:1. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியினாலே, 2வது வசனத்தின் பின்பகுதியில் 2வது வசனம், யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. எலிகோ கடைசி நபராக அங்கே யோபுவினிடத்தில் பேசுறதுக்கு வர்றாரு. இந்த எலிகோவுக்கு யோபுவின் மேல ஒரு கோபம் வருது. என்ன கோபம் அப்படின்னா, நீர் தேவனை பற்றி சரியாக அறியாதபடிக்கு நீர் நிதானம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இந்த யோபுவை கடிந்து கொள்ளுகிறார். என்ன கடிந்து கொள்றார்னா, தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தமாக அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 34வது அதிகாரம் 5வது வசனம். யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நான் ஒரு நீதிமான், தேவன் என்னுடைய நியாயத்தை தள்ளிவிட்டார். நான் மற்ற எல்லாரை காட்டிலும் நான் நீதிமானாக இருக்கிறேன். என்னை போல உத்தமன் ஒருவனும் இல்லை. தேவன் சாட்சி கொடுக்கலாம். ஆனா யோபு தன்னுடைய வாயை திறந்துபடி சொல்றாரு, நான் நீதிமான், என்னை போல உத்தமன் ஒருவனும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அழுக்கான கந்தை. இதை ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம். அதாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் சின்ன சின்ன காரியமானாலும் அவைகளிலே நாம் பரிசுத்தமாக, ஆமேன், ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. எட்டாவது வசனம், இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, இங்கே எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அதில் 8வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், நாங்கள் களிமண் தான், அவர் எங்களை உருவாக்குகிறவர்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனே எங்களை உருவாக்குகிறவர், எங்களை சிருஷ்டித்தவர் அவர்தான். இன்னும் தேவன் விரும்பப்படத்தக்க நிலைமையில எங்களை பயன்படுத்தும்படியாக உருவாக்குகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் தேவன் எங்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அவர் மட்டும் நம்மளை உருவாக்கல அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்குமே பயன்பட முடியாது. தேவன் விரும்பப்படத்தக்க நிலைமையில நம்முடைய வாழ்க்கை உருவாக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நாங்கள் களிமண். அந்த களிமண் என்ன சொல்லும்? களிமண் என்ன சொல்லும்? அது கூட வேதத்தில் வாசிப்போமா? ஏசாயா 45வது அதிகாரம் 9வது வசனம். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாக இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்ல தகுப்போம். 10வது வசனம், தகப்பனை நோக்கி
ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. களிமண் தேவனோடு கூட வழக்காட முடியுமா? ஏன் என்னை இப்படியாக சிருஷ்டித்தீர், ஏன் என்னை எப்படியாக உருவாக்குகிறீர்? குயவனுடைய கரத்திலே களிமண் இருப்பது போல நீங்களும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறார். என்னை குறித்து இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் என்னை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த திரிகையிலே வைத்து ஆமேன் அந்த குயவனானவன் அந்த களிமண்ணை உருவாக்கும் பொழுது குயவனுடைய மனதிலே எப்படி அந்த களிமண்ணை உருவாக்க வேண்டும் என்று நோக்கம் இருக்கிறதோ அதன்படியே உருவாக்கி கொண்டிருக்கிறார். களிமண் சொல்ல முடியுமா ஏன் என்னை இப்படி உருவாக்கினீங்க, ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்தீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அல்லேலூயா, ஆமென். இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள் இருந்தது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்தப்படும்படியாக விரும்பினார். ஆமென். அதைத்தான் இப்போ நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக ஆமென் நம்மை நீதிமானாக காண்பித்துக் கொள்வதற்கு நாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. என்னுடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பதாக. அதாவது நான் இப்போ உங்களோட கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை நான் உங்களை விட கொஞ்சம் பெட்டராக தெரியலாம். நான் உங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களை விட கொஞ்சம் பெட்டராக தெரியலாம். ஆனால் நான் என்னை தேவனுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி பார்க்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் உன்கிட்ட ஒரு குறை உண்டு, இன்னும் இதை சரிப்படுத்திக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமாக்கப்படுகிறதான வாழ்க்கை என்பது முடிவு பரியந்தம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எந்த மனிதனும் நான் பர்ஃபெக்ட்டு, நான் பூரணமானவன், என்ன போல யாரும் கிடையாது அப்படி யாரும் ஒருத்தரும், இது பெருமை. அல்லேலூயா. இந்த பெருமையின் ஆவி நம்மிடத்தில் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நான் என்னை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி பார்க்கும் பொழுதுதான் என்னிடத்தில் இருக்கிறதான குறைகள் என்ன என்பது எனக்கு தெரிய வரும். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக என்னை நிறுத்தி ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னிலே தாரும் என்று ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் என்னை ஈசோப்பினாலே கழுவி என்னை சுத்திகரியும். டெய்லியும் ஜோமனன் ஆண்டவரை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தும். இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் தவறுதலாக ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஒப்புரவாகிறதான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்றாரு. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் என்னை பொறுத்தளவிலே நான் என்னிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். அல்லேலூயா. என்னை பொறுத்தளவில் இன்னைக்கு நிறைய பேர் சுயநீதியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னிடத்துல எந்த குறையும் இல்லை, எந்த தப்பும் இல்லை, எந்த மிஸ்டேக்கும் என்கிட்ட இல்லை, ஐ ஆம் எ பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் உங்களிடத்தில் இருக்கிறதான சின்ன சின்ன குறைகளையும் ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார். அல்லேலூயா, ஆமென். அதுதான் உங்களுடைய என்னுடைய விருப்பமாக இருக்கணும். ஆண்டவரே இன்னும் நான் எதில் வளரணும், இன்னும் நான் எதில் பிரியப்படணும், இன்னும் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்டதான சிந்தையோடு கூட தேவனிடத்தில் கேட்டு, ஆமென், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளிலே வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை நாமே நீதிமானாக்க முடியாது. நம்மை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். சொல்லுவோமாக. ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில்,
இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை நாமே நீதிமானாக்க முடியாது. ஆமென். நம்மை நீதிமானாக்குகிறவர் கர்த்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயத்திலிருந்து, இந்த நான் சொல்லக்கூடிய காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக நின்று, ஆண்டவரே இன்றைக்கு என்னிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகள் இருக்குமே, ஆனால் என்னை தயவாய் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாயிலிருந்து வரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே ஆமென், கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளில் நாம் வளர்ந்து பெருக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் ரொம்ப கொடுமையான காலகட்டத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நீங்களே நிதானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் ஒருத்தரும் நம்மிடத்தில் இருக்கிறத குறைகளை சுட்டி காண்பித்தால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் பர்ஃபெக்ட், அவரவருடைய மனதின் போக்கின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த யோபு சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்ப்போம்னா, 33வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார். இதுதான் கர்த்தருக்கு வேலையா? இதுதான் ஆண்டவருக்கு வேலையா? யோபு சொல்றாரு, என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை. முந்தின அதிகாரத்தில் யோபு சொல்றாரு, தேவன் என்னை தராசில நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. என்னை தராசில் அவர் நிறுத்து பார்க்கட்டும், என்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்குதான்னு பார்க்கட்டும், ஏதாவது என்கிட்ட மிஸ்டேக் இருக்குதான்னு பார்க்கட்டும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? கர்த்தரிடத்தில் சொல்றாரு. தேவன் என்னை தராசில நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு. கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. இன்னும் நாம் பரிசுத்தம் அடையணும். அதாவது தேவனை தவிர பரிசுத்தம் உள்ளவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. இன்னும் கழுவப்படணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும். விளம்பரங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு விளம்பரங்கள் சோப்பை குறித்தோ அல்லது டெட்டாலை குறித்தோ அந்த சுத்தமாக்கக்கூடியதான விளம்பரங்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதில் சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதில் கடைசியில் அது ஒரு சோப்பு, ரின் சோப்பு இருக்குன்னா அந்த ஒயிட் ஷர்ட்டில் படும்போது மொத்தத்துக்கு என்ன செய்யும்? ஒயிட்டாக காமிக்கும். ஆனால் முழுமையும் ஒயிட்டாக என்ன செய்யாது. அங்கங்கே லேசாக நீங்கள் அப்படிலாம் பார்த்ததே இல்லையோ? நியூஸில் இந்த விளம்பரங்களில் பார்த்தது இல்லையோ? சின்ன கரையை என்ன செய்வான்? காமிப்பாங்க. டெட்டால் அது முற்றிலும் கழுவி சுத்தமாக்குறது தான். அதையும் நம்ம அதை எதுலையாவது பாத்ரூமில், டாய்லெட்லேயே எதுலையாவது போடும் பொழுது அதில் ஏதாவது 1-2, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இன்னும் எவ்வளவுதான் சுத்தமாக்கப்பட்டாலும் இன்னும் கரைகள் வரும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஏதாகிலும் சொற்களின் மிகுதியினால் நம்ம வந்து உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஏதாகிலும் பாவம். அதனால தான் யோபு டெய்லியும் என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு டெய்லி என்ன செய்கிறாரு? பலி செலுத்துகிறார். அல்லேலூயா. இது எங்கே? தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும். இப்போ மனிதர்களோடு கூட சம்பாஷணை பண்ணும் பொழுது யோபுக்குள் இருக்கிறதான வேதனையின் உச்சக்கட்டத்தில் யோபு சொல்கிறாரு, நான் பர்ஃபெக்ட். அதைத்தானே சொல்கிறேன். நான் உங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களை விட நான் பெட்டராக தெரியலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிறுத்தி பார்க்கும் பொழுது என்னிடத்தில் ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தையும் கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமேன். அந்த இடத்துக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? வரணும். ஆமேன் சொல்லுவோமாக.
அல்லேலூயா, ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்கள விட நீங்கள் என்ன செய்யலாம், பெட்டராக தெரியலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்தான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரும் அவனுடைய கேள்வியை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவன் கேட்ட கேள்வி, இந்த உலகத்தில் நான் எப்படி ஐஸ்வர்யமாக வாழணும் அப்படிலாம் கேட்கலாம். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா என்ன செய்யணும்? கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், கற்பனைகளெல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்ன சொன்னான்? இதெல்லாம் என்னுடைய சிறு வயது தொடங்கி நான் என்ன செய்கிறேன்? கடைபிடிச்சிட்டு வர்றேன். இதில் ஒன்று கூட குறைவாக இல்லை. நான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக என்ன செய்கிறேன்? நான் இருக்கிறேன். 10 கட்டளைகளையும் நான் என்ன செய்கிறேன்? கரெக்டாக நான் கை கொள்கிறேன். அதில் ஒன்றுலேயுமே நான் குறைவு வைக்கலை அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லும் பொழுது அவனிடத்தில் இன்னர் ஹார்ட்டை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுதே அவனுக்குள்ள பெருமை இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு, ஆமென், ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், எப்போ உன்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது, அதை சரிப்படுத்திக்கிருவியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். என்ன குறை? உன்கிட்ட நிறைய வச்சிருக்கிற, அதனால விற்று கொஞ்சம் தரித்திரருக்கு கொடு, அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இதை கேட்பதற்கு மனம் இல்லாமல் எப்படி இவர் என்னை பார்த்து சொல்லலாம்? இதை கேட்பதற்கு மனம் இல்லாமல் துக்க முகமாக அவன் கடந்து சென்றானான். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலையும் நம்ம பர்ஃபெக்டாக தெரியலாம். ஆனால் இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி சேர வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. டெய்லியும் தினந்தோறும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நிறுத்தி பார்த்து யாக்கோபு நிருபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யாக்கோபு எடுங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். எண்ணத்தினானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். அல்லேலூயா. கண்ணாடியில் நம்ம நிற்கிறோம், கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவங்க என்பதை கண்ணாடி என்ன செய்யுது? நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் கண்ணாடியை விட்டு கொஞ்சம் அப்புறம் போகும் பொழுது நம்முடைய சாயல் என்னது என்பது தெரியாமல் மறந்து போகிறோம். கண்ணாடி என்பது இந்த வேத வசனம். அல்லேலூயா. கண்ணாடி என்பது, ஆமென், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது, ஆமென், நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.